ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி வந்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறதுக்கு வந்து நான் 2 கோடு மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி போட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கீழேருந்து ஒரு இடத்துல குத்திட்டு லாக் போட்டுட்டு தென் வந்து மேலே போய் சென்டரில் ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு கீழே வரேன். ஆக்சுவலி இது எப்படின்னா நீங்கள் எம் கூட சொல்லிக்கலாம், ஓகேவா? எம் மாதிரி போடுறது. பட் வந்து இது லாக் போட்டு போடணும். ஏன் நம்ம லாக் போடுறோம் அப்படின்னு சொன்னால் பிகாஸ் வந்து த்ரெட் வந்து பேக்கில் இதுவாகிடும் அந்த இடத்துல. ஆக்சுவலி லாக் நம்ம எதுக்கு போடுறோன்னா, ஒரு ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடத்துலே ஸ்டாண்டர்டாக நிற்கணும், மூவ் ஆகக்கூடாது, அந்த மூமெண்ட் தெரியக்கூடாது அப்படின்றதுக்கு தான் நம்ம போடுறோம். நான் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சை போட்டிருக்கேன். போட்டுட்டு தென் வந்து கீழே கொண்டு போகிறேன். கீழே ஒரு லாக் போடுறேன். கீழே கொண்டு போயிட்டு அப்புறம் வந்து மேலே கொண்டு போகிறேன். மேலே போய் மேலேயும் ஒரு லாக்கு, திரும்பியும் கீழேயும் ஒரு லாக்கு. இப்படி தான் வந்து நான் ஜிக்ஸாக்கை வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி ஜிக்ஸாக்கில் வந்து மோஸ்ட்லி வந்து ஜரி த்ரெட்டில் போடுவாங்க. இதை வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போடுவாங்க. சில்க் த்ரெட்டில் போட்டால் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது ஒரு நிறைய பேர் வந்து இப்போ நார்மல் சிம்பிளாக ப்ளவுஸில் வந்து இந்த டிசைனே போட்டு போடுறாங்க, ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் மட்டுமே. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் பற்றி. ஸோ வந்து அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து லாஸ்ட்டு நான் ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து ஷேப் இல்லாமல் லாஸ்ட் மட்டும் அப்படியே போட்டுட்டேன். அது வந்து நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் முன்னாடி போட்ட மாதிரி ஷேப்பாக போடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். இப்போ வந்து நார்மலாக நான் இது வரைக்கும் அப்படியே இது பண்ணிவிட்டேன். நீங்கள் இதுவும் இல்லாமல் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி இப்படி தான் வரும் அப்படின்றது வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்கேலை வச்சு வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வரையல, நான் அப்படியே ஓனாக போடுறனால தான் கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குது எண்டிங்கில். நீங்கள் வரைஞ்சிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வரைஞ்சிட்டு ட்ரை பண்ணுங்கள்.